நல்ல க்ரீமியான பச்சை பட்டாணி குருமா, வெந்தயக்கீரை ரெடி ஆயிடுச்சு. வெந்தயக்கீரை சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்களேன். அப்படியே பிச்சு சூடாக இருக்குப்பா. அப்படியே இந்த பச்சை பட்டாணி குருமா கூட தொட்டு சாப்பிடலாமா? வெந்தயக்கீரை சப்பாத்தி தான் பண்ண போகிறோம். 1/4 கிலோ கோதுமை மாவு, மிளகு, சீரகம், மஞ்சள் இவங்க எல்லாரையும் தூள் பண்ணி இதில் போட்டுக்கலாம். 1/4 கிலோ மாவுக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு போதும். உப்பையும் போட்டுடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ மினி தோட்டத்தில் வந்த வெந்தயக்கீரை தான். நான் முன்னையே சொன்ன மாதிரி ஒரு 5 தொட்டியில் கீரைகளை மாற்றி மாற்றி போட்டு மருந்து இல்லாத கீரையை உபயோகம் பண்ணுங்கள். இந்த வெந்தயக்கீரை சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல் வராமல் தவிர்க்குது. இதையுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம இந்த கோதுமை மாவில் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வெந்தயக்கீரையை சேர்த்துடலாம். வெந்தயக்கீரையை சேர்த்துட்டு தண்ணி பார்த்து ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா நம்ம வெந்தயக்கீரை அலசணும் இல்லையா, அதிலே தண்ணி இருக்கும். 100 ml தண்ணி தேவைப்பட்டது. ஒவ்வொரு கோதுமை மாவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இவங்க அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம குருமா ரெடி பண்ணிடலாம். வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், நட்சத்திர மூக்கு, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சிடலாம். பொடியாக கட் பண்ண 2 வெங்காயத்தை சேர்த்துடலாம். பல்லு பூண்டு, இஞ்சி, 2 தக்காளியை போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி, இஞ்சி, பூண்டு போட்டு அவங்களையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி, பூண்டு, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பச்சை பட்டாணி சீசன். பச்சை பச்சைன்னு சூப்பராக இருக்காங்க பாரு. இவங்களையும் போட்டுடலாம். ஒரு 100 கிராமுக்கு. நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குங்க இதில். ட்ரை பண்ணி பாருங்கள். 1 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கலாம். 1 மூடி தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. ஒரு 10 முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பட்டாணி வேகிறதுக்கு அவ்வளோ டைம் எடுக்காது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷமே போதும். நம்ம தேங்காய், முந்திரி பருப்பு அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, அதையும் ஊற்றிக்கலாம். ரொம்ப கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இந்த கிரேவி நல்லாயிருக்கும். நல்லா கலந்து கொடுத்துடலாம். பார்க்கவே அழகாக பச்சை பச்சையாக மிதக்குது. ஒரு 5 நிமிஷம் வேகணும். இல்லைன்னா ஒரே ஒரு விசில் மட்டும் கொடுத்துடலாம். அவ்வளோதான். நல்ல க்ரீமியான பச்சை பட்டாணி குருமா, வெந்தயக்கீரை ரெடி ஆயிடுச்சு. வெந்தயக்கீரை சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்களேன். அப்படியே பிச்சு சூடாக இருக்குப்பா. அப்படியே இந்த பச்சை பட்டாணி குருமா கூட தொட்டு சாப்பிடலாமா? செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.